ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செம்பருத்தி பூ ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜெல்லினாலே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஜெல்லியை ரொம்பவே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செம்பருத்தி பூ வச்சு எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். ஜெல்லி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 25 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இந்த செடி கண்டிப்பாக இருக்கும். செம்பருத்தியை இனிமேல் சாமிக்கு வைக்கிறதோடு நிறுத்தாம சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. பூவோட இதழை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். அடியில் இருக்க கிரீன் கலர் காம்பை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே போல் பூவோட நுனியில் மகரந்தம் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த 2 பார்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவில் குட்டி குட்டியாக நிறைய எறும்பு இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். சாஸ்பேனில் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 25 பூவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக தான் செய்ய போகிறீங்கன்னா 1/4 லிட்டர் தண்ணிக்கு ஆவரேஜாக 8 பூ சேர்த்துக்கோங்க. தண்ணி ஓரளவு ஹீட் ஆனதும் க்ளீன் பண்ணி வச்ச செம்பருத்தியை இது கூட சேர்த்துடலாம். செம்பருத்தி பூவில் மருத்துவ குணம் நிறைஞ்சு இருக்கு. டெய்லி ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்றதுனால பிளட் ப்ரெஷரும் பிளட் ஃபேட் லெவலும் சீராகுது. வெறும் வாயில செம்பருத்தி பூ சாப்பிட பிடிக்கலனா இது மாதிரி ஜெல்லியாவோ டீயாவோ ஜூஸாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சூடான தண்ணியில் செம்பருத்தி பூவை போட்டதும் பூவோட கலர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் இறங்கும். பாருங்க, பூவோட கலர் எல்லாம் தண்ணியில் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாருங்க, பூவோட மொத்த கலரும் தண்ணியில் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போது இந்த பூவை யூஸ் பண்ண போகிறதில்ல, தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் இருக்க ஹீட் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஜாக்கிரதையாகவும் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். மேலே பட்டுருச்சுன்னா வெயிலுக்கு ரிஸ்க்கு. தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு டார்க்காக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்பருத்தியோட கலர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கி தண்ணி ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பூவில் இருக்க கொழகொழப்பு தன்மையில் தான் நிறைய சத்து இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியை வெளியிடுங்க. ஜெல்லி பண்ணுறதுக்கு செம்பருத்தி வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 25 கிராம் அளவு இருக்குது. நைலான் ஜவ்வரிசினா நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மல் ஜவ்வரிசி தான். இது எல்லா கடைகள்லையுமே ரொம்பவே மலிவாக கிடைக்கும். பேனை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒழுங்காக பொரிஞ்சு வராது. ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நல்லா பொரியுதோ அந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், செம்பருத்தி பூவில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குணத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்ச செம்பருத்தி ஜூஸை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நம்ம ஆல்ரெடியே செம்பருத்தி பூவை பாயில் பண்ணியாச்சு. அதனால் இந்த ஜூஸை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். லைட்டாக ஹீட் ஆனதும் இது கூட அகரகர்னு சொல்லக்கூடிய கடல் பாசியை சேர்த்துக்கலாம். கடல் பாசியை அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட அளவு 10 கிராம். 3/4 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடல் பாசியை கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா ஜெல்லி அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதே போல் அதிகமாகவும் சேர்க்க வேணாம். ஜெல்லி சாஃப்டாக இல்லாமல் ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த கடல் பாசி ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு பொருள். இந்த வெயில் டைமுக்கு வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக இருக்கும். கடல் பாசி கரைஞ்சி வர 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சதும் இது கூட நம்ம சக்கரை சேர்த்துடலாம். 3/4 லிட்டர் தண்ணிக்கு 8 டேபிள் ஸ்பூன் சக்கரை கரெக்டாக இருக்கும். 8 டேபிள் ஸ்பூன் சக்கரை அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஜவ்வரிசிக்கும் சேர்த்து நம்ம இது கூட சக்கரையை கலந்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசியை நம்ம நல்லா பொரிய வச்சு எடுத்ததுனால 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசிக்கு தேவையான சர்க்கரையை ஜூஸ்லேயே சேர்த்தாச்சு. அதனால நம்ம இப்போ சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகவே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட்டு குறைஞ்சிடுச்சுன்னா ஜவ்வரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியான மாதிரி ஆகிடும். அதனால சூடாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜல்லியில் ஜவ்வரிசி சேர்த்து பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இது சூடாக இருக்கும்போதே எந்த பாத்திரத்தில் ஜல்லியை செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் காலளவு ஜவ்வரிசியை ஃபில் பண்ணிடலாம். ஜவ்வரிசியை சேர்க்கும் போதே ஈவனாக எல்லா உரங்கள்லையும் சம அளவில் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜவ்வரிசியில் கலர் வர்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபுட் கலரை 2 ட்ராப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம ஜவ்வரிசியோட நேச்சுரல் கலர்லேயே தான் செய்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இது நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியில் சேர்த்துடலாம். சூடாகவே சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்பருத்தி மிக்ஸை ரொம்ப ஆற வச்சு சேர்க்காதீங்க. ஹீட் குறையிறதுக்கு முன்னாடியே எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இல்லைனா நம்ம ரெடி பண்ண சாஸ் பேன்லேயே அது செட் ஆகிடும். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி செட் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இது எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஃப்ரிட்ஜில்னா என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். வெளியே வச்சா ஒரு 4 மணி நேரம் போல் ஆகும் செட் ஆகிறதுக்கு, அவ்வளோதான். ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்களை பொறுமையாக எடுத்து விட்டுருங்க. நம்ம இந்த பவுலில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலுமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய ஜெல்லி ரெசிபிஸ் அண்ட் புட்டிங் ரெசிபிஸ் இருக்குது. எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சைடு ஓரங்களை எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்காதனால லைட்டாக மேலே தட்டி விடுங்க, அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். இந்த ஜெல்லியை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம இந்த ஜெல்லியோட ஆர்டிஃபிஷியலான கலரோ ஃபுட் கலரோ எதுவும் சேர்க்கலை. ரொம்பவே நேச்சுரலாக வீட்டில் இருக்க செம்பருத்தி பூ வச்சு நம்ம சூப்பராக ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. வெயிலுக்கு சில்லுன்னு இந்த ஜெல்லியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி போட்ட ஜெல்லி ரெசிபியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் அகர் அகர் எங்கே வாங்கினீங்கன்னு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கடல் பாசி கண்டிப்பாக இருக்கும். இது பவுடராகவும் கிடைக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வாங்கிக்கோங்க. நம்ம இப்போது ஜெல்லியை கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேக் பீஸ் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஜெல்லியை கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. குளுமை உடம்புக்காரங்க இந்த ஜெல்லியை கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிட வேணாம். நம்ம இந்த ஜெல்லியில் சேர்த்துருக்க செம்பருத்தி பூவும் குளிர்ச்சி, கடல் பாசியும் குளிர்ச்சி, அதனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் செம்பருத்தி பூவோட ஹெல்த் பெனிஃபிட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெல்லி பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. கடைகளில் வாங்கினா கூட இந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஜெல்லி கிடைக்குமான்னு தெரியல, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஜல்லியை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பர்த்டே வந்தால் கடையில் போய் கேக்லாம் வாங்காமல் வீட்டிலே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜெல்லி ரெசிபி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி சாப்பிட்றதும் இல்லாமல் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் செம்பருத்தி எமோஜா கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனால் தான் இந்த மாதிரி ஜெல்லிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக 3 பொருள் வச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஜெல்லியை பாருங்கள் எந்தளவு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு கிரேப் ஜெல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதே போலவே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணி நம்மளோட அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.